வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க 12th அக்கௌண்டன்ஸில் யூனிட் 5 அட்மிஷன் ஆஃப் ஏ பார்ட்னர். இதில் இல்லஸ்ட்ரேஷன் 5 பார்க்கலாம். முதல்ல கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். ஸ்ரீராம் அண்ட் ராஜ் ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் இன் தி ரேஷியோ ஆஃப் 2:1. 2:1 ரேஷியோ பிரிச்சுக்கிறாங்க. அது ஸ்ரீராமும் ராஜும் இவங்க தான் ஓல்டு பார்ட்னர். நெல்சன் ஜாயின்ஸ் அஸ் ஏ பார்ட்னர் ஆன் 1st April 2017. 1st April 2017 நெல்சன் அப்படின்னு ஒரு பார்ட்னரை அட்மிட் பண்ணுறோம். தி ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் டு பி மேட். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இன்க்ரீஸ் தி வேல்யூ ஆஃப் ஸ்டாக் பை ₹5,000. இன்க்ரீஸ் தி வேல்யூ ஆஃப் ஸ்டாக் ₹5,000. அசட்டு ஸ்டாக்ங்கிறது ஒரு அசட்டு தான். அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலே நமக்கு ப்ராஃபிட். ஸோ அந்த ₹5,000 ப்ராஃபிட் நமக்கு. முதல்ல ப்ராஃபிட்டில் அசட் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கணும். இந்த ₹5,000 நம்ம ப்ராஃபிட்டாக நமக்கு. அடுத்த செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். பிரிங் இன்டு ரெக்கார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ₹7,000 விச் ஹேட் நாட் பீன் ரெக்கார்டட் இன் தி புக்ஸ் ஆஃப் தி ஃபேம். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ₹7,000 இருக்குது. அது வந்து இதுவரை ரெக்கார்ட் பண்ணாமே இருக்குதான். இப்போ ரெக்கார்ட் பண்ண போகிறாங்க. இதை வந்து அன்ரெக்கார்டட் அசட்னு சொல்லக்கூடியது. அன்ரெக்கார்டட் அசட் எல்லாமே நமக்கு வந்து ப்ராஃபிட் தான். இப்போ உண்டு அசட் சைடில் உண்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ரெக்கார்ட் பண்ணோம்னாக்க ஆட்டோமேட்டிக்காக வந்து அசட் வேல்யூ இன்க்ரீஸ் தான் ஆகும். அசட் இன்க்ரீஸ் ஆனாலே நமக்கு என்னது ப்ராஃபிட் நமக்கு. ஸோ இந்த ரெண்டாவது ப்ராஃபிட் தான் உங்களுக்கு. அடுத்து பாருங்கள், ரெடியூஸ் தி வேல்யூ ஆஃப் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் ₹10,000. ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னா ஆஃபீஸில் யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட் தான். அது என்னென்ன கம்ப்யூட்டர் இருக்கலாம், ஃபேக்ஸ் மிஷினாக இருக்கலாம், ஜெராக்ஸ் மிஷினாக இருக்கலாம், இது மாதிரி இருக்கலாம். ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்டில் வந்து ஒரு ₹10,000 வந்து வேல்யூ வந்து ரெடியூஸ்னால் அது டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். எந்த அசட் டிக்ரீஸ் ஆனாலும் நமக்கு லாஸ் இது இந்த அமௌண்ட் வந்து லாஸ் நமக்கு. ஸோ ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் வந்து லாஸ் $10,000. அடுத்து பாருங்கள், ஃபோர்த் பாயிண்ட், எ ப்ரொவிஷன் would also be made for outstanding wages by ₹9,500. அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அப்படின்னாக்க அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்க்காக நம்ம வந்து ப்ரொவிஷன் பண்ணுறோம், அதை ஒதுக்குன்னு உருவாக்குறோம். இதே நம்ம லைபிலிட்டி சைட்லாம் கூட எழுதணும். இது வந்து அன்ரெக்கார்டட் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த லைபிலிட்டி சைடில் ஒன்று எழுதணும்னாக்க லைபிலிட்டி நம்ம இன்க்ரீஸ் ஆகும். லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனாக்கா நமக்கு லாஸ் நமக்கு. இது ஒரு லாஸ். இதில் 2 லாஸ் இருக்குது, 2 ப்ராஃபிட் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 ப்ராஃபிட், அடுத்த 2 லாஸ் நமக்கு. இன்க்ரீஸ் இன் அசட், டிக்ரீஸ் இன் லைபிலிட்டிஸ் அண்ட் அன்ரெக்கார்டட் அசட்ஸ், இது 3மே நம்ம ப்ராஃபிட். இதில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னாக்க ஒன்று இன்க்ரீஸ் இன் அசட் இருந்துச்சு, இன்னொன்று அன்ரெக்கார்டட் அசட் இருந்துச்சு. ஓகேவா? அதனால் 2மே நம்ம ப்ராஃபிட்டாக எடுத்துக்கிட்டோம். டிக்ரீஸ் இன் அசட் அதான் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறது. இன்க்ரீஸ் இன் லைபிலிட்டிஸ் அண்ட் அன்ரெக்கார்டட் லைபிலிட்டின்னு சொல்லக்கூடியது. இதில் அன்ரெக்கார்டட் லைபிலிட்டி தான் இந்த அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அப்படிங்கிறது. ஸோ இது 2மே லாஸ். ஸோ இப்படி இருந்தால் லாஸ் நமக்கு. இப்போ கிவ் ஜெர்னல் என்ட்ரிஸ் அண்ட் ப்ரிப்பேர் ரிவல்யூஷனை கொண்டு கேட்டிருக்குது. இதில் 2 ப்ராஃபிட்டு 2 லாஸ். என்ன ப்ராஃபிட்டு? ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் ப்ராஃபிட்டு, அடுத்த 2 பாயிண்ட் லாஸ். ப்ராஃபிட்டுக்கு என்ன என்ட்ரி நார்மலாக ஜெர்னல் என்ட்ரி அப்படின்னாக்க கன்சர்ன்ட் அசட் அக்கௌண்ட் டெட்டார், கன்சர்ன்ட் லைபிலிட்டி அக்கௌண்ட் டெட்டார், அன்ரெக்கார்டட் அசட் அக்கௌண்ட் டெட்டார், டூ ரிவல்யூஷன் அக்கௌண்ட் தான். ஸோ இதில் 2 இருக்குது. ஒன்று என்னன்னாக்க ஸ்டாக் இருக்குது, ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார். இன்னொன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார். 2யும் நீங்கள் டெபிட் எழுதிக்கலாம். எத்தனை ப்ராஃபிட் இருந்தாலும் அத்தனை ப்ராஃபிட் நீங்கள் டெபிட் எழுதிக்கலாம். டூ ரிவல்யூஷன் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதிக்கலாம் நீங்கள். இன்க்ரீஸ் இன் தி வேல்யூ ஆஃப் ஸ்டாக் அண்ட் அன்ரெக்கார்டட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் போட்டிருக்குது. ஸோ ஸ்டாக் 5,000 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட், இன்னொரு 7,000 வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு அன்ரெக்கார்டட் இன்வெஸ்ட்மெண்ட் 7,000, டோட்டலாக ₹12,000 உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து டோட்டல் 12,000. அடுத்து 2 பாயிண்ட் உங்களுக்கு லாஸ் என்னென்ன அப்படின்னாக்க ஒன்று வந்துட்டு ரெடியூஸ் தி வேல்யூ ஆஃப் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட். அப்போ இன்க்ரீஸ் அசட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் இன் அசட்னு சொல்லக்கூடியது ₹10,000 டிக்ரீஸ் ஆகிருக்குது. இன்னொன்று ப்ரொவிஷன் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 2மே உங்களுக்கு லாஸ். இது அன்ரெக்கார்டட் லைபிலிட்டின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு என்னென்று அப்படியே ரிவர்ஸ் என்ட்ரி, ரிவல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் அக்கௌண்ட் டு அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அக்கௌண்ட் கொடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் ₹10,000 வந்து லாஸ் உங்களுக்கு. இன்னொன்று வந்து அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் வந்து ₹9,000 அன்ரெக்கார்டட் லைபிலிட்டி தான் ரெக்கார்ட் பண்ணிடுறோம். இப்போ டோட்டலாக ₹19,500 லாஸ் ஆகிடுச்சு. இப்போ ப்ராஃபிட்டு பார்த்தீங்கன்னா ₹12,000 தான் இருக்குது. ஆனால் லாஸ் எவ்வளோ இருக்குது? $19,500. இப்போ ப்ராஃபிட்டை விட லாஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போனா நெட் லாஸ் தான் நமக்கு. இப்போ ரிவர்ஸில் மைனஸ் பண்ணுங்கள். 19,500 மைனஸ் 12,000 போட்டினாக்க நெட் லாஸ் எவ்வளோ நமக்கு? 7,500. நெட் லாஸ் இருந்தால் ரிவர்ஸ் என்ட்ரி நமக்கு என்ன என்ட்ரி வரும்னாக்க ஓல்டு பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு ரிவல்யூஷன் அக்கௌண்ட். ஓல்டு பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு ரிவல்யூஷன் அக்கௌண்ட். ஓல்டு பார்ட்னர் யார் அப்படின்னு பார்த்தாங்க ஸ்ரீராம் ஒரு ஓல்டு பார்ட்னர், இன்னொரு ராஜ் ஒரு ஓல்டு பார்ட்னர். அப்போ ஓல்டு பார்ட்னர் பேர் எழுதிங்க. ஸ்ரீராம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், ராஜ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், டூ ரிவல்யூஷன் அக்கௌண்ட் எழுதிங்க.
எழுதிக்கிட்டு லாஸ் ஆன் ரிவல்யூஷனை ட்ரான்ஸ்பர் கொடுத்துங்க. மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது 7500 நமக்கு லாஸு. அந்த 7500 எப்படி பதிவு கொடுனாக்கா அவங்க ஓல்ட் ரேஷியோ 2:1. 2:1 மொத்தம் 3 உங்களுக்கு 3 டிவைட் பண்ணுங்கள். 7500 3 டிவைட் பண்ணாக்க 7ல் எத்தனை 3 இருக்கும்? 2 3 இருக்கும். அப்புறம் பேலன்ஸ் 1 இருக்கும். 15ல் வந்து 5 3 இருக்கும். ஸோ 2500 உங்களுக்கு வரும். 2500 மல்டிப்ளை 5 போட்டினாக்கா ஸ்ரீராமுக்கு 5000 உங்களுக்கு கிடைக்கும். அது ராஜுக்கு வந்து 2500 உங்களுக்கு கிடைக்கும் உன்னால் மல்டிப்ளை பண்ணாக்க. அடுத்தது வந்து ரிவல்யூஷன் அக்கௌண்ட் எப்படி செய்யணுன்னாக்க ஜெனரலில் பார்த்து செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஜெனரலில் வந்து ரிவல்யூஷன் கிரெடிட்டில் இருக்குது. கிரெடிட் சைடில் போய்ட்டு ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே எழுதிக்கிட்டு அந்த அமௌண்ட்டை கொடுத்துங்க 5000 7000. அடுத்து செகண்டு ரிவல்யூஷன் வந்து டெபிட்டில் இருக்குது பாருங்கள். டெபிட்டில் போய்ட்டு ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்டையும் அவுட்ஸ்டாண்டிங் வெஜஸ் எழுதிங்க. இப்போ வந்து தேர்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா ரிவல்யூஷன் கிரெடிட்டில் இருக்குது. கிரெடிட் சைடில் போய்ட்டு ஸ்ரீராம் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்டு ராஜ் கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுத்துங்க 5000 2500 டோட்டலாக 7500 ஈக்குவலாக ரெண்டு சைடு டோட்டல் வந்துடுண்ணே 9500 உங்களுக்கு வந்துடுவோம். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். பார்த்துங்க. தேங்க்யூ.